கோவக்காய் இது வரைக்கும் சமைச்சதில்ல, சாப்பிட்டதில்லன்னா இனிமே இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணி சமைச்சு பாருங்கள். அடிக்கடி சாப்பிடுவீங்க. இந்த ரெசிப்பியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவக்காய் கட்லா வந்து ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடியதான். மினிமமான இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீடே மணக்கக்கூடிய அளவில் சீக்கிரமாக செய்யக்கூடிய. பொதுவாக கட்லா வந்து வாழைக்காயில் செய்வாங்க. வாழைக்காயை நல்லா துண்டுகளாக நறுக்கிட்டு எண்ணெயில் வறுத்துட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யக்கூடியது. நம்ம அந்த ரெசிப்பியை அதே இன்க்ரீடியன்ஸ் வச்சு கோவக்காயில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப மனம், சுவை அற்புதமாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய இந்த கோவக்காய் கட்லாவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். இது நல்லா வறுத்து எடுக்கும்போது இதனோட சுவை ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த கோவக்காய் இந்த கட்லா வந்து ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு அந்த மனம் வந்து நம்மளுடைய ஆர்வத்தை, பசியை தூண்டக்கூடிய அளவில் சூப்பராக இருக்கும். இந்த கட்லாவினுடைய டீட்டெயில் ரெசிபி பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ தயாரிக்க போகிற கோவக்காய் கட்லாவுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கோவக்காய் எடுத்திருக்கேன். முதல்ல இதுக்கு தேவையான மசாலா என்ன அரைக்கிறதுன்னு பார்த்தலாம். 4 பல் தோல் உரித்த பூண்டு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 அல்லது 4 வரமிளகா சேர்த்துக்கோங்க. மிளகாய், தனி மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 3 வரமிளகா, பாதி தக்காளி மீடியம் சைஸாக இருந்தால் பாதி, ரொம்ப குட்டியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தான் சேர்க்கணும், தக்காளி அதிகம் சேர்க்கக்கூடாது, சுவை மாறிடும். பாதி தக்காளியும் சேர்த்துட்டு இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சோண்டு தண்ணி வேணால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. கொரப்பாக இருந்ததுன்னா அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா அந்த வறுக்கும்போது நல்லா உங்களுக்கு அந்த பூண்டோட ஃப்ளேவர், சீரகத்தோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி சைடில் வச்சிடலாம். இப்போ அந்த கோவக்காயினுடைய மேல் பகுதி, கீழ்ப்பகுதி ரெண்டையும் அப்படியே கட் பண்ணிடலாம். எல்லா கோவக்காயிலையும் மேலேயும் கீழேயும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நீங்கள் நீட்டமாகவும் கட் பண்ணலாம். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வகுந்துட்டு இது சின்னதாக நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணால் சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வட்டமாக கட் பண்ணிக்கலாம். பொதுவாக கோவக்காய் வந்து வட்டமாக தான் கட் பண்ணுறாங்க. நீட்டமாக கட் பண்ணி செஞ்சாலும் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். இப்படி வட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம். கோவக்காயில் நிறைய நன்மைகள் இருக்குது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. டயபெட்டிக்கை வந்து சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக கோவக்காய் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா அடிக்கடி செய்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போது நீட்டமாக கட் பண்ணிக்கலாம் அல்லது வட்டமாக கட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து வட்டமாக கட் பண்ணிக்கிறேன். இது ஒரே சைஸில் வரணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு கட்டர் வச்சுருக்கேன், அதில் கட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கத்தியிலேயே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்து வச்சுட்டும் இந்த ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் எண்ணெயில் வறுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஒரு விசில் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது எப்படி குக் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணின கோவக்காயை குக்கரில் கொண்டு போய் சேர்த்துருங்க. நான் எண்ணெய், தண்ணி எதுவுமே சேர்க்கலை. குக்கரில் கட் பண்ண கோவக்காய் அப்படியே சேர்த்துறேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா மசாலா, பூண்டு, சீரகம், வரமிளகா, தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சோம்ல, அதை சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சுவைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கோவக்காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்ச விழுது, நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா முதல்ல, அந்த அரைச்ச விழுதையும் கம்ப்ளீட்டாக இதில் சேர்த்துடலாம். நான் சொன்ன அளவு அரைச்சிருந்தீங்க அப்படின்னா மிச்சம் வைக்க வேண்டிய அளவு இல்லை, இது கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு, மஞ்சத்தூள், நம்ம சேர்த்த மசாலா, அரைச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை மிக்ஸி ஜாரில் இருக்க மசாலா மட்டும் நான் அப்படியே கழுவி எடுத்துகிட்டு ஊற்றிருக்கேன். அதிக தண்ணி ஊற்ற வேண்டாம். கோவக்காயில் நீர் சத்து அதிகம் இருக்கிறதுனால தண்ணி விட்டுட்டே வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரே ஒரு விசில் சவுண்டு வந்த உடனே சட்டுன்னு ஆஃப் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வறுத்து எடுத்து செஞ்சாலும் இன்னும் சுவையாக இருக்கும். நான் எண்ணெயில் வறுக்கலை, குக்கரில் ஒரு விசில் விட்டுட்டேன். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போது பாருங்கள், இப்போ நான் திறந்து காமிக்கிறேன். ஒரு விசிலுங்கிறதுனால சட்டுன்னு வந்துடும், சட்டுன்னு ரிலீஸும் ஆகிடும். நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுது. பார்ஷியலாக குக் ஆகிருந்தால் போதும். ஏன்னா நம்ம எண்ணெயில் வறுக்க போகிறோம். ஒரு விசில் விட்டோன்னா
ஓரளவு முக்கால்வாசி குக் ஆகிடும். இப்போ ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயாக இருந்தால் இன்னும் மனம் அற்புதமாக இருக்கும். நம்ம சேர்த்த அந்த பூண்டு, தக்காளி, சீரகம் வந்து ரொம்ப மனம் கொடுக்குங்க. இது நல்லா வறுக்க பார்த்திங்கன்னா வீடே பயங்கரமாக மணக்கும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சோம் இல்லையா, ஒரே ஒரு விசில், அதை அப்படியே கொண்டு வந்து இதில் சேர்க்க போகிறோம். அவ்வளோதாங்க, முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இதை இப்போ கிண்டக்கூடாது. சேர்த்த உடனே அப்படியே விட்டுருங்க. அது நல்லா அந்த எக்ஸஸ் வாட்டர் ஃபுல்லாக அப்படியே ட்ரை ஆகிடும். அந்த ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். நல்லா சுண்டி அந்த காய் வந்து முக்கால்வாசி வெந்திருக்கிறது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கிண்டிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த தண்ணி நல்லா சுண்டி வரும்போது நல்லா கிளறி விடுங்க. கிளறி விடும்போது நல்லா ரோஸ்ட்டு மாதிரி வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த தண்ணி கம்மியான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம சேர்த்த எண்ணெயும் அந்த பூண்டு, தக்காளி, சீரகம் இது ரொம்ப மணமாக இருக்கும். அந்த கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்ல மணமாகவே இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வேணும்னா தூவிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நல்லா வறுபட்டு வரும்போது தேங்காயும் சேர்த்து நல்லா கிளறிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். சூப்பராக சிம்பிளாக கோவக்காய் கட்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப பிடிச்ச ரெசிபியாக இருக்கும். இதே ரெசிப்பியை வந்து வாழைக்காய், சேனக்கிழங்கு இதெல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துட்டு இந்த மசாலா அரைச்சி விட்டு வதக்கி எடுக்கிறது உண்டு. அதை தான் நம்ம இப்போது கோவக்காயில் செஞ்சுருக்கோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, சுவையான, அற்புதமான ரெசிபி. இது ரசம் சாதத்தோடையும் தயிர் சாதத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.